வணக்கம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூலில் இன்று நாம் சமூக வலைத்தளங்களில் செய்யும் தவறுகளைப் பற்றி அப்படியே துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கண்டிப்பாக நம்பித்தான் ஆகணும். மனிதர்களின் நடத்தை பற்றிய காலத்தால் அழியாத ரகசியங்களை அலசும் இந்த சுவாரஸ்யமான தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். மனித மனதின் குறைகளை நமது முன்னோர்கள் எவ்வளவு ஆழமாக கணித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? புகழ்பெற்ற அறிஞர் புலவர் குழந்தை அவர்கள் மிகச் சிறப்பாக தொகுத்தளித்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான புத்தகத்திலிருந்து தான் நாம இதை பார்க்க போகிறோம். இது வெறும் புத்தகம் கிடையாது, மனித வாழ்க்கையைச் செதுக்கும் பல நூல்களின் ஒரு அபூர்வமான பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல நீதி களஞ்சியம் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம், அடுத்ததாக பேதைமை, அதாவது அறியாமையின் தன்மை எப்படிப்பட்டது என்பது பற்றியும், அப்புறம் தற்புகழ்ச்சி எப்படி ஒரு மனிதனை வீழ்த்தும் என்பது பற்றியும் பார்க்கப் போகிறோம். இறுதியாக இந்த பழமையான அறிவுரைகள் இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி பொருந்துகிறது என்பதையும் விரிவா பார்ப்போம். முதல்ல இந்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற நூலோட பின்னணிய பற்றி சுருக்கமா பார்த்திரலாம். இந்த நூலோட மிகப் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நாலடியார், பழமொழி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஆசாரக்கோவை இப்படி 21 வெவ்வேறு பழமையான அறநூல்களின் சாராம்சத்தை இந்த ஒரே புத்தகத்துல ரொம்ப அழகாக தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விதத்துல பார்த்தா அறநெறி வாழ்வுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி, ஒரு அல்டிமேட் மாஸ்டர் கலெக்ஷன் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நம்மளோட முதல் தலைப்புக்கு வருவோம். பேதைமை, அதாவது அறியாமையின் இயல்பு. பேதைமை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தெரியாம இருக்கிற சாதாரண அறிவின்மைன்னு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அத காது கொடுத்து கேட்க மறுக்கிறதும், தன்னோட சொந்த குறைகளை தானே உணர்ந்துக்காம பிடிவாதம் பிடிக்கிறதும் தான் உண்மையான பேதைமை அப்படின்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லுது. இந்த பேதைமை உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்றது எந்த அளவுக்கு வீணான வேலை தெரியுமா? பாடல் 531 ஒரு அருமையான விவசாய உதாரணத்தை சொல்றாங்க. அதாவது, ஒரு விதைய செழிப்பான மண்ணில் போட்டாலும் அது முளைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த விதை செத்து போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான், எவ்வளவுதான் நல்ல அறிவுரைகளை சொன்னாலும் முட்டாள்களுக்கு அது கொஞ்சம் கூட போய் சேராது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது செத்துப்போன விதைய விதைக்கிற மாதிரி ஒரு வீணான வேலை. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை நாம கவனிக்கணும். அறிவுடையவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு விஷயத்த சொல்லாமலேயே குறிப்பால் உணர்ந்து தங்களுக்கு தேவையானதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அறிவில்லாதவங்களுக்கு நீங்க என்னதான் உட்கார வச்சு விலாவாரியா பாடம் எடுத்தாலும் உங்க மண்டையில எதுவுமே ஏறாது. இந்த வேறுபாடுதான் மனிதர்களை 2 வெவ்வேறு துருவங்களாக பிரிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் மனிதர்களை அழிக்கக்கூடிய இன்னொரு மோசமான குணம். அதுதான் தற்புகழ்ச்சி, அதாவது அகங்காரத்தின் வீழ்ச்சி. தற்புகழ்ச்சி, அதாவது தன்னை பற்றி தானே பெருமையா பேசிக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் இப்படி தன்னை புகழ்ந்து பேசும்போது மற்றவர்கள் உங்கள் மீது வைத்துள்ள மரியாதையை நீங்களே சுக்குநூறாக உடைக்கிறீர்கள் என்று இந்த நூல் கடுமையாக விமர்சிக்கிறது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்லையா? நாம பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைக்கும் போதுதான் நம்மளோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடுது. பாடல் 535 ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருத்தரோட உண்மையான பெருமை அப்படிங்கிறது அறிவுடைய சான்றோர்கள் பார்த்து பாராட்டுறதுல தான் இருக்கு. அதை விட்டுட்டு நான் அப்படி நான் இப்படின்னு நம்மள நாமே புகழ்ந்துக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. சொல்லப்போனா அது நம்மளோட மதிப்பையே முற்றிலுமாக குறைச்சிடும். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சி உருவகத்தை ஆசிரியர் அடுத்தடுத்த பாடல்கள்ல கொடுத்திருக்காரு. வானத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன் இருந்தாலும் ஒரு சின்ன கொடைய வச்சு அந்த சூரியனோட வெளிச்சத்தையே நம்ம மறைச்சிட முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு மனிதன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பல நூல்களை படித்த அறிவாளியாக இருந்தாலும் அவரோட அந்த தற்பெருமை அப்படிங்கிற சின்ன கொடை அவரோட மொத்த அறிவாற்றலையும் அப்படியே மறைத்துவிடும். எவ்வளவு அற்புதமான சிந்தனை பாருங்க. பாடல் 540 இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றாங்க. ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக்கணும்னு நினைச்சு அதுல போய் யாராவது தண்ணீரை ஊத்துவாங்களா? அப்படி ஊற்றினால் விளக்கே அணிஞ்சிடும்ல. தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறதும் அப்படிதான். தன்னோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கலாம்னு நினைச்சு தனக்கு பின்னாடியே தம்பட்டம் அடிச்சுக்கிறது அந்த விளக்கில் தண்ணீரை ஊற்றுவது போலதான். கடைசியில் மொத்தமாக இருட்டாகிடும். இந்த தற்புகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாடல் 544 ஒரு இறுதி எச்சரிக்கை இருக்கிறது. ஒருத்தன் கையில ரொம்ப கூர்மையான அம்ப வச்சிருக்கான். ஆனா போர்க்களத்திற்கு போனா அவனுக்கு சிறிதும் தைரியம் வராதென்றால் அந்த ஆயுதத்தால் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் வீராப்பாக வெற்று வார்த்தைகளை மட்டும் பேசிவிட்டு
செயலில் ஒன்றுமே இல்லை என்றால் அந்த பெருமைக்கு எந்த மதிப்புமே கிடையாது. சரி, இப்போது நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த காலத்தில் இந்த சிந்தனைகள் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது? இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கும்போது ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை செய்யும் இடத்தில் யாராவது ஒரு குறையை சுட்டிக்காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் நமக்கு இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி லைக்ஸுக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் போலியான பெருமையை தேடுகிறோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அதே அறியாமையும் அதே அகங்காரமும் இன்று வெவ்வேறு வடிவங்களில் நம்மிடம் அப்படியேதான் இருக்கிறது. மனிதர்களின் உளவியல் இத்தனை காலமாக கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்பதுதான் இதில் உள்ள ஆச்சரியம். இந்த தொகுப்பின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். விடை பெறுவதற்கு முன்னாடி உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்திக் கொள்ள துடிக்கும் இந்த நவீன உலகத்தில் நீங்கள் நிஜமாகவே வளரக்கூடிய விதைகளை உழைப்பால் விதைக்கிறீர்களா, இல்லை பிரயோஜனமே இல்லாத கூர்மையான அம்பை வீராப்புக்காக மட்டும் கையில் பிடித்துக்கொண்டு நிற்கிறீர்களா? உங்கள் பெருமையே உங்கள் செயல்கள் பேசுகிறதா, அல்லது உங்கள் வெற்று வார்த்தைகள் பேசுகிறதா? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்.